தீபாவளி பண்டிகையொட்டி அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து சரக்கு இடை மற்றும் துணை போக்குவரத்து ஆணையர்களுக்கு தலைமை போக்குவரத்து ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. தீபாவளி பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடக்கூடிய விதமாக சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பக்கூடிய மக்கள் தற்பொழுதே தங்களுடைய பயணங்களை திட்டமிட்டு வருகின்றார்கள். வியாழக்கிழமை மாலை முதல் அதிக அளவிலான கூட்டம் செல்லக்கூடிய விதமாக சென்னையிலே ஆம்னி பேருந்துகளிலே முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் திருச்சிக்கு செல்வதற்கு கூட சென்னையிலிருந்து 2000 ரூபாய்க்கு மேலே கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், மதுரை செல்வதற்கு 5000க்கும் கூடுதலாக ஆம்னி பேருந்துகள் கட்டணத்தை நிர்ணயம் செய்து வைத்திருப்பதாகவும் பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து துறை ஆணையர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்திலே சுங்கச்சாவடியை கடக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளையும், குறிப்பாக ஆம்னி பேருந்துகளை தணிக்கை செய்ய வேண்டும். போக்குவரத்து ஆணையர்கள் அந்த பேருந்தை தணிக்கை செய்து அதில் இருக்கக்கூடிய பயணிகள் கூடுதலாக கட்டணம் வசூலித்திருக்கின்றார்கள் என்பதாக குற்றம் சாட்டினால் உடனடியாக அந்த பேருந்துக்கு தணிக்கை அறிக்கை வழங்கி அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடிகள் வழியே செல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகள் உட்பட அரசு விரைவு பேருந்துகளை தனித்த ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து சுங்கச்சாவடிகளில் பேருந்துகள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் தொலைதூர நகரங்களுக்கு விரைவாக செல்லக்கூடிய விதமாக தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு தனி வழியை சுங்கச்சாவடியில் ஏற்படுத்தி கொடுக்க அறிவுறுத்தி இருக்கின்றார். மேலும் போக்குவரத்து ஆணையருடைய இந்த கடிதத்திலே தனியார் ஆம்னி பேருந்துகள் நிர்ணயித்திருக்கக்கூடிய கட்டணம் தொடர்பாக ஆன்லைன் மூலமாக பார்த்தறிந்து அவற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கட்டணம் வரையறை செய்யப்பட்டிருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.